guys, welcome back to my channel. This is Reshma Anand. So நமக்கு வந்து நம்மளோட பாடி நம்மளோட ஸ்கின் எந்த அளவுக்கு முக்கியமோ அதை விட அதிகமாக நம்மளோட ஹேர் ரொம்ப முக்கியங்க. ஏன்னா அந்த காலத்துலலாம் வந்து நம்ம பாட்டி வயசு வரைக்குமே முடி அவ்வளோ அடர்த்தியாக கருப்பாக இருக்கும். இப்போ இருக்க ஜென்ரேஷனுக்கு 25-30 ஆனாலே வந்து முடியெல்லாம் கிரே ஆக ஆரம்பிச்சிருது. பயங்கரமாக கொட்டி ஒரு மாதிரி முடியே வந்து பாதி குறைஞ்சிருது. அதுக்கு மெயினான விஷயம் வந்து நம்ம எல்லாருக்குமே தெரியுங்க. ஒன்று நம்மளோட லைஃப் ஸ்டைல், நம்மளோட ஃபுட்டு, இன்னொன்று வந்து நம்மளை ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆக்கிக்கிறோம். அதான் உண்மை. ஏன்னா இப்போ இருக்க ஜென்ரேஷன் என்னை பொறுத்த வரைக்கும் நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா வந்து இப்போ இருக்க ஜென்ரேஷனுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் அப்படிங்கிறதே வந்து ஒரு பெரிய கொஸ்டின் மார்க்காக இருக்குங்க. ஏதாவது ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் வந்தாலே வந்து பயந்து ஓடிடுறோம். ஸோ அதுதான் உண்மை. பட் இதெல்லாம் வந்து கொஞ்சம் அவுட் ஆஃப் த டாபிக் இந்த வீடியோ பொறுத்த வரைக்கும். ஸோ டேரெக்டாக வந்து நம்மளோட வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ எனக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 2-3 மந்த்ஸாலே, அதாவது 25 ஆரம்பிச்சதுலேருந்தே வந்து பயங்கர ஒயிட் ஹேர் ஆரம்பிச்சிருச்சுங்க. ஒரு ஃப்ரெண்ட் சைட்லாம் பார்த்தோம் அப்படின்னா வந்து நிறைய ஒயிட் ஹேர்ஸ் வந்துருச்சு. அண்ட் அஃப்கோர்ஸ் டேண்ட்ரஃபும் இருக்கு எனக்கு. அட் த சேம் டைம் முடியும் கொஞ்சம் கொட்டும். இதனாலே வந்து எனக்கு பயங்கர அப்செட் ஆயிடுச்சு. என்னடா இப்படி எது பண்ணாலும், எந்த ஷாம்பு போட்டாலுமே வந்து முடி கொட்டுறது ஸ்டாப் ஆகலை, என்ன கண்டிஷனர் யூஸ் பண்ணாலுமே வந்து எனக்கு செட்டே ஆகலை. இன்ஃபேக்ட் வந்து நிறைய ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு இருந்தேன்னா, பட் ரீசெண்டாக தான் வந்து ஒரு 2 மந்த்ஸ்க்கு முன்னாடி எங்கள் அம்மா வந்து ஒரு ஹேர் பேக் சொன்னாங்க. பட் இது அவங்க சொன்ன உடனே இல்லைம்மா நான் புதுசாக எதுவும் ட்ரை பண்ணலை அப்படின்னு தான் சொல்லிட்டேன். பட் அவங்க வந்து ஒரு 2-3 டைம்ஸ் யூஸ் பண்ணதுக்கப்புறம் அவங்களுக்கு ஒரு நல்ல சேஞ்ச் கிடைச்சிச்சு. ஸோ அதனால சரி ஓகே நம்மளும் ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு தான் வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 2 மந்த்ஸாக நான் அந்த ஹேர் பேக் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். பட் ட்ரஸ்ட் மீ, அந்த ஹேர் பேக் யூஸ் பண்ணி ஒரு 10 டேஸ்லேயே எனக்கு சூப்பர் ரிசல்ட் கொடுத்துச்சுங்க. ஃபர்ஸ்ட் வந்து எனக்கு கிரேஷாக அந்த ஹேர்லாம் வந்து மறுபடியும் பிளாக் ஆச்சு. அட் த செகண்ட் டைம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து டாண்ட்ரஃப் டோட்டலாகவே கண்ட்ரோல் ஆச்சுங்க. நம்ம எப்பயுமே வந்து டாண்ட்ரஃபை ஃபுல்லாகவே நம்ம போக வைக்க முடியாது, அதை வந்து கண்ட்ரோல் தான் பண்ண முடியும். பட் அந்த ஹேர் பேக் நான் யூஸ் பண்ணதுலேருந்தே வந்து எனக்கு டாண்ட்ரஃப் நல்லாவே கண்ட்ரோல் ஆச்சு. இந்த 2 விஷயமுமே வந்து நான் கிட்டத்தட்ட ஒரு 15 டேஸ்க்குள்ளே நான் அதை ஃபீல் பண்ணேன். ஸோ அதனால தான் மெயினாக நான் அந்த ஹேர் பேக் பற்றி உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். மோஸ்ட்லி நான் எந்த ஒரு ஹேர் பேக், எந்த ஒரு ஹேர் ஆயில் யூஸ் பண்ணோம் அது எனக்கு ஃபர்ஸ்ட் ஒர்க் ஆகுதா அப்படின்னு தான் நான் பார்ப்பேன். அதுக்கப்புறம் தான் வந்து நான் அதை வீடியோவாக போடுவேன். இந்த ஹேர் பேக் வந்து எனக்கு கிட்டத்தட்ட நான் இன்ன வரைக்கும் அதை ஃபாலோ பண்ணிட்டு வரேன். நான் எப்போல்லாம் தலை குளிப்பேனோ அப்போல்லாம் அந்த ஹேர் பேக் போட்டுடுறேங்க. அது வந்து ஹேர் பேக்னு சொல்கிறத விட ஹேர் வாட்டர்னு தான் சொல்லலாம். ஏன்னா ஜஸ்ட் சும்மா தண்ணி மாதிரி தான் இருக்கும். அதை தான் வந்து நம்ம ஸ்கேல்பில் அப்ளை பண்ண போகிறோம். நம்ம ஸ்கேல்ப்லையும் சரி ஹேர்லையும் சரி அதை தான் வந்து நம்ம ஃபுல்லாக அப்ளை பண்ணி ஒரு 1 hour வந்து நம்ம ஊற வைக்க போகிறோம். ஸோ அதனால நீங்கள் வந்து இதை வீக்லி ஒன்ஸ் இல்லைனா 15 டேஸ்க்கு ஒன்ஸ் அப்படிலாம் கிடையாதுங்க. நீங்கள் எப்போல்லாம் ஹேர் வாஷ் பண்ணுறீங்களோ அப்போல்லாம் நீங்கள் இந்த ஹேர் பேக்கை தாராளமாக ட்ரை பண்ணலாம். சரி, அந்த ஹேர் பேக் வந்து நம்ம எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாமா? ஹேர் பேக் செய்கிறதுக்கு ஃபஸ்ட் என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் தேவைன்னு பார்க்கலாம். ஒரு 15 சின்ன வெங்காயத்தை இந்த மாதிரி பொடியாக நறுக்கி எடுத்து வச்சு, அதுக்கப்புறம் ஒரு பிடிச்ச பொடி ஒரு 20 கருவேப்பிலை எடுத்து வச்சுக்கோங்க. இந்த தண்ணி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கையாந்தலை, வெங்காயத்தோல், கருஞ்சீரகம், இது 3ஐயும் நல்லா தண்ணி சேர்த்து அரைச்சி அதை வடிகட்டி எடுத்து வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் ஒரு ஆலோவேரா, கேஸ்டர் ஆயில், விளக்கெண்ணெய், பச்சரிசி, இது 3ஐயும் எடுத்து வச்சுக்கோங்க. இந்த பவுடர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாட்டு மருந்து கடையில் மருதாணி இலை பொடி, அவுரி இலை பொடி, அப்புறம் கரிசலாங்கண்ணி இலை பொடி, இந்த 3 பவுடரையும் வாங்கி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு வெயிலில் ஒரு நாள் காய வச்சு இந்த டப்பாவில் போட்டு வச்சுருக்காங்க. இது வந்து இன்ஸ்டன்ட் ஹேர் பேக் பவுடர். இதை நம்ம நார்மலாக தண்ணியில் மிக்ஸ் பண்ணி ஹேரில் அப்ளை பண்ணிட்டு வாஷ் பண்ணாலே நமக்கு நல்ல ரிசல்ட் கொடுக்கும். அதுக்கப்புறம் ஃப்ளேக் சீட்ஸ், வெந்தயம், நெல்லிக்காய், இது எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இது எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் ஒரு மிக்சிங் பவுல் எடுத்து நம்ம அரைச்சி வச்சுருக்கோம்ல கையாந்தலை தண்ணி, அது வந்து 3 கரண்டி இதில் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்க ஹேர் பேக் பவுடரை 2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. ஆலோவேராவையும் இந்த மாதிரி குட்டி குட்டியாக நறுக்கி அதில் சேர்த்துருங்க. அதுக்கப்புறம் பொடியாக நறுக்கின வெங்காயம், ஒரு 3 ட்ராப்ஸ் கேஸ்டர் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் ஃப்ளேக் சீட்ஸ், 1 டேபிள் ஸ்பூன் வெந்தயம் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் பச்சரிசி ஒரு 3 ஸ்பூன் ஆட் பண்ணிவிட்டு நெல்லிக்காவை நல்லா கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. உங்ககிட்ட வந்து செம்பருத்தி பூ கிடைச்சாலும் ஒரு 3 பூ இதில் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 2 டம்ளர் தண்ணி ஊற்றி இதை கொதிக்க விடுங்க. ஒரு 5லேருந்து ஒரு 10 நிமிஷம் அந்த வரைக்கும் கொதிக்கணுங்க. அது நல்லா இந்த மாதிரி கொதிச்சதுக்கப்புறம் கேஸை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 10 மணி நேரம் இதை ஊற வச்சுருங்க. அதாவது நீங்கள் நைட் பண்ணி வச்சுட்டிங்க அப்படின்னா நீங்கள் காலையில் யூஸ் பண்ணலாம். இப்போ நான் அடுத்த நாள் காலையில் எல்லாத்தையும் ஃபில்டர் பண்ணி தண்ணியை மட்டும் எடுத்துக்கிட்டேன். இது பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஜெல் தண்ணி மாதிரி ஒரு மாதிரி செமி லிக்விட் கன்சிஸ்டன்சியில் இருக்கும். இதை வந்து நான் ஹேர் ஃபுல்லாக அப்ளை பண்ணுறேங்க.
ஒவ்வொரு வாகாக எடுத்து ஸ்கேல்ப் அண்ட் ஹேரில் டோட்டலாக அப்ளை பண்ணிக்கிறேன். இதில் என்னென்ன பெனிஃபிட் தரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இதில் இருக்க மெயின் இன்க்ரீடியன்ஸே வந்து கருவேப்பிலை, வெங்காயம் தாங்க. நம்ம ஹேரை வந்து நல்லா ரீக்ரோத் பண்ண வைக்கும் அண்ட் நம்ம முடியை வந்து நல்லா கருப்பாக்குங்க. இது நம்ம தடவும் போது கண்டிப்பாகவே நம்ம மூஞ்சி ஃபுல்லாகவே இது படுவோங்க. ஏன்னா இது கொஞ்சம் வாட்டரியாக இருக்கிறதுனால நமக்கு மூஞ்சி ஃபுல்லாகவே இது படும். பட் இருந்தாலும் வந்து இதை நீங்கள் ஸ்கேல்ப் அண்ட் ஹேரில் வந்து ஃபுல்லாக நீங்கள் அப்ளை பண்ணிடுங்க. இந்த மாதிரி நீங்கள் ஃபுல்லாக அப்ளை பண்ணதுக்கப்புறம் இது 1/2 hourலேருந்து 1 hour வரைக்கும் அதை நல்லா ஊற வச்சு அதுக்கப்புறம் ஹேர் வாஷ் பண்ணிடுங்க. ஸோ இப்போ தான் வந்து நான் குளிச்சுட்டு வந்திருக்கேன். ஸோ இப்போ வந்து என்னோடய ஹேரை பார்த்தா உங்களுக்கே ஒரு நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியுங்க. ஹேர் வந்து ரொம்ப ஷைனிங்காகவும் இருக்குது, அட் த சேம் டைம் ரொம்ப ஃப்ரெஷ்ஃப்ரீயாக இருக்குது. நான் வந்து அந்த ஹேர் பேக் போட்டு ஒரு 30 minutesக்கு அப்புறம் ஷாம்பு அண்ட் கண்டிஷ்னர் போட்டு தாங்க வாஷ் பண்ணியிருக்கேன். அண்ட் என்னோடய க்ரே ஹேர் கூட லைட்டாக மறைஞ்சிருக்கு. எனக்கு வந்து நிறைய க்ரே ஹேர் நான் ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரியே இருந்துச்சு. பட் இதை வந்து நான் ரெகுலராக அப்ளை பண்ண என்னோடய க்ரே ஹேர் எல்லாமே வந்து டோட்டலாக கம்மியாயிருக்கு. ஸோ இன்னும் வந்து கண்டிப்பாக வீக்லி ட்வைஸ் ஆச்சும் இந்த பேக் ட்ரை பண்ணி பாருங்கள். வித்தின் 1 monthலேயே உங்களுக்கு ஒரு நல்ல ரிசல்ட் தெரியும். இந்த ஹேர் பேக் போடும்போது நீங்கள் எது செய்யக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் வந்து ட்ரையர் யூஸ் பண்ணவே கூடாதுங்க. ட்ரையர் யூஸ் பண்ணி ட்ரை பண்ணக்கூடாது. அது நார்மலாக நீங்கள் விட்டிங்கனாலே நல்ல ட்ரை ஆயிரும். இன்கேஸ் இல்லை நான் ட்ரையர் யூஸ் பண்ணணும் எனக்கு அப்படியே பழகிடுச்சு அப்படின்னா ரொம்ப ஹீட்டில் வைக்காமல் மீடியம் இல்லை லோ ஹீட்டில் வச்சு உங்கள் ஹேரை ட்ரை பண்ணிக்கோங்க. ஸோ நீங்களும் இந்த ஹேர் பேக்கை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் இருக்க எல்லா இன்க்ரீடியன்ஸுமே ரொம்ப முக்கியம் தாங்க. எந்த இன்க்ரீடியன்ஸும் மிஸ் பண்ணிடாதீங்க. அண்ட் இது எல்லாமே வந்து நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற இன்க்ரீடியன்ஸ் தான். நீங்கள் எதுவுமே வந்து ரொம்ப காஸ்ட்லியாக வாங்க தேவையே இல்லை. ஸோ நீங்களும் இந்த ஹேர் பேக் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி ரிசல்ட் இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் நீங்களும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு இந்த வீடியோ கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள் அண்ட் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஸோ மச். பாய்.